வாங்க இன்றைக்கி மூவிலையோட தூயமல்லி அரிசி கொழுக்கட்டையை பற்றி பார்க்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்காட்டி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்சுலின் உற்பத்தியை கரெக்டாக வச்சுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. தூயமல்லி அரிசியை குழந்தையிலேருந்தே கொடுத்து பழக்கிறதுனால வளர்ந்த பிறகு அவங்களுக்கு சுகர் வராமல் பாதுகாக்குங்க. தூயமல்லி அரிசி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துங்க. ஃப்யூச்சரில் நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாக்குங்க. இதில் அயர்ன், புரோட்டீன், கால்சியம் அதிகமாக இருக்கங்காட்டி வளர்கிற குழந்தைங்களுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த கொழுக்கட்டை வெயிட் லாஸ்க்கு ஏற்ற உணவுனே சொல்லாங்க. வாங்க தூயமல்லி அரிசி கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மூவிலை தூயமல்லி அரிசி கொழுக்கட்டை மாவு 1 பேக்கெட், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கின வரமிளகாய் 1, அரை இன்ச் இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், சாப் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட்டு நம்ம மூவிலையோட பாரம்பரிய அரிசி கொழுக்கட்டை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு ரஃப்பாக கிளறிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு போட்டு எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி போட்டு ஒரு கிளறிக்கோங்க. ஒரு ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வணங்கினோன்னு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. நம்ம முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் வெங்காய தாளிப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கொழுக்கட்டை அச்சில் நல்லெண்ணெய் தடவி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை வச்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மூவிலை தூயமல்லி அரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த உணவுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க.